ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2024 தமிழ்நாட்டுக்கு உண்டான ரேஷன் ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 7,497 போஸ்டிங் சம்திங் அறிவிச்சிருக்காங்க. அந்த 10,000க்கு மேலே இருக்கிற போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து அறிவிப்பாங்க. ஏன்னா ஒன் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே எடுத்ததில் 10,000க்கு மேலே தான் ஆட்கள் இருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையை 2-3 பேர் பார்க்குற மாரி இதுமாரி சம்திங்லாம் இருக்கிறதுனால இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது. இவ்வளோ பேர்த்த நீங்கள் போட்டீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு கடை அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த 7,000 சொல்கிற பேரை போட்டீங்க அப்படின்னாலும் ஒரு சில இடங்களில் 2-3 கடைகளை பார்க்குறது வரும் அப்படிங்கிற மாரி சர்வே எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா ரேஷன் கடைக்கு உண்டான அப்டேட்டு வந்தாச்சு. 2024 உண்டான சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்த்துக்காச்சும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஒரு 10 பேர்த்துக்காச்சும் குரூப்பில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாட்கள் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜருக்கு போயிட்டு உடனே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா தான் ஒரு 10 நாள் கழிச்சாச்சும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்க உடனே ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய நண்பர்களா உடனே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட்டை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. அதிகப்படுத்தினா உங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேஷன் ஜாப் ரெக்யூர்மெண்ட் 2024 அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 7,497 போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி பேக்கர்ஸ்க்கு உண்டான ஜாப்பும் இருக்குது. நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டு. தமிழ்நாடு ரேஷன் கடைக்கு உண்டான ஆட்கள் சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு விற்பனையாளர் மற்றும் பேக்கர்ஸ்க்கு உண்டான காலி பணியிடங்கள் விண்ணப்பிக்கவும். ஒரு சூப்பரான ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. இதை வந்து தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வேலைக்கு போகலாம், என்னென்ன படிக்கணும், இதில் வந்து சேலரி அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த பதிவில் மிக துல்லியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கொடுக்க நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காத்துட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவிக்கு உண்டான இது எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரேஷன் கடைக்கு உண்டான ஆட்கள் சேர்ப்பு 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,497 பதவிகள். தேதி, தகுதி, ஆன்லைன் படிவத்துக்கான விண்ணப்பிக்கலாம். அதாவது ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. ஆஃப்லைன் கிடையாது. போன டைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்டாயமாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. ரேஷன் கடைக்கு உண்டான காலி பணியிடங்கள் 2024 அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டது ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் ஃபஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃப்லைன் மூலமாகலாம் விண்ணப்பிக்கிறது எல்லாமே அலோவ் பண்ணாங்க. அதில் நிறைய முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து ஆன்லைனுக்கு மாற்றினாங்க. ஆன்லைனில் மாற்றினா அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறைகேடு அப்படிங்கிறது கிடையாது. 100ல் ஒரு 5% தான் முறைகேடு நடக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில். ஆனால் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 80% சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறைகேடு நடக்குதுன்னு சொல்லிட்டு அரசே தான் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஆன்லைனாக மாற்றலாம், அப்போ தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனுக்கு மாற்றினாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் கிடையாது, ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறத பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைகளுக்கு ஆட்கள் சேர்ப்பு அறிவிப்பு 2024 தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர், பேக்கர்ஸ், ரெக்கார்ட் கிளர்க், உதவியாளர், பாதுகாப்பு மற்றும் வாட்ச்மேன் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்பனையாளர் 1, பேக்கர்ஸ் 2, ரெக்கார்ட் கிளர்க் 3, உதவியாளர் 4, பாதுகாப்பு மற்றும் வாட்ச்மேன் மொத்தம் ஒரு 7 விதமான போஸ்டிங் அவைலபிளாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இவங்க 2 பேரும் ஓகே, விற்பனையாளர் பேக்கர்ஸ் கூட ஓகே, ரெக்கார்ட் கிளர்க்கு உதவியாளர்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வரலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேலை அப்படின்னா கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கிராம வங்கியில் ரெக்கார்ட் கிளர்க்கும் தேவைப்படுறாரு, உதவியாளரும் தேவைப்படுறாரு, வாட்ச்மேனும் அந்த பேங்க்கு தேவைப்படுறாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்காவே சர்வே பண்ணி எடுக்கிறாங்க. அந்த 2000 சில்லற போஸ்டிங் எதுக்குன்னு சொல்லி நான் கேட்டீங்கல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2000 சில்லற போஸ்டிங் வந்து ரெக்கார்ட் கிளர்க்கு, உதவியாளர், பாதுகாப்பு மற்றும் வாட்ச்மேனுக்கு தான் அந்த 2000 சில்லற போஸ்டிங்கு. இந்த விற்பனையாளர் பேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7497 போஸ்டிங் அவைலபிள். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான அப்டேட்டையுமே 1 by 1 கொடுப்பாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்க இருக்கிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நிறைய அப்டேட் நாங்கள் வந்து கொடுப்போம். எல்லா விதமான லிங்க்ஸுமே உங்களுக்கு வந்து நான் அவைலபிளாக கொடுப்பேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆன உடனே ஒவ்வொரு மாவட்டமாக அப்டேட் ஆகும். ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட்டில் இருக்காது, என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறதே நான் வந்து தெளிவாக சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கம்யூனிட்டியில் ஏதாச்சும் போஸ்ட்டு போட்டாலும் அப்போ தான் உங்களுக்கு மிக தெளிவாக வந்து சேரும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும். போஸ்டிங் அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணிகளுக்கு உண்டான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பித்து கொள்ளுங்கள். கடைசி தேதி முன் விண்ணப்பிக்கலாம் மற்றும் ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் முன் முழு அறிவிப்பையும் படிக்கணும். அதாவது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு, கல்வி தகுதி, அனுபவம் மற்றும் பிற நிபந்தனைகளை போன்ற வேலைவாய்ப்புகளை விவரங்களை கீழே உள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் உடனடியாக விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லா வேலைவாய்ப்புக்குமே இதுமாரி முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனே அறிவிப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு வந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த மாரி. இங்கே பார்த்துக்க இதில் வந்து விற்பனையாளருக்கு உண்டானது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதிய விவரம். ஸ்டார்டிங் 8600. நெக்ஸ்ட்டு 29000 இந்த வேலைவாய்ப்பில். ஃபஸ்ட்டு சொன்னது ரேஷன் கடைக்கு 8600. ரெண்டாவது இருக்கிறது அங்கே பேங்க்கு போயிடும். நீங்கள் என்ன ப்ரொமோஷன் அடிப்படையில் போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் அடுத்தடுத்த செட்டு பேங்க்கு போயிடுவீங்க. அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. 29000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரேஷன் கடையில் 29000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வேலை 2024 உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு 6-7 வருஷத்தில் மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்து சீனியர் ப்ராக்ராட்டி போட்டு உங்கள் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே எடுப்பாங்க உதவியாளர். நான் வந்து அந்த டீட்டெயிலாக கடைசியாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நியாய விலைக்கடை கட்டுனர் தொகுப்பு ஊதியம் 5500. அதுக்கப்புறம் ஓராண்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7800. அதுக்கப்புறம் 26000. அந்த 26000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வரும். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர் பேக்கர்ஸ் ஆட்கள் சேர்ப்பு 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர் நபர்கள் காலி பணியிடங்கள் கடைசி தேதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்கள் சேர்ப்பு விண்ணப்பிக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. துறையின் பெயர்,
கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தெரியப்படுத்தியிருக்காங்க. பதவியின் பெயர் விற்பனையாளர், பேக்கர்ஸ், ரெக்கார்ட் கிளர்க், உதவியாளர், பாதுகாவலர், வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7497 போஸ்டிங் சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பள விவரம் 16,000 முதல் 49,000 வரை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. உங்களுக்கு வேலை இடங்கள் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் வேலைநிலை அரசு வேலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. அப்டேட்டட் தான், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. நேர்காணல் தகுதி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணலில் தான் உங்களுக்கு வந்து நடைபெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டு இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் உதவியாளர் வேலை வாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அதை நான் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நாச்சியப்பா முடிக்கணும். நாச்சியப்பா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரியை மட்டும் கீழே டைப் பண்ணுங்கள். நான் அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அட்ரஸ் நான் வந்து கொடுக்குறேன். இல்லை எங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோ வேணும் அப்படின்னாலும் தனியாக எங்களுக்கு பதிவிடுங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கியத்தில் கீழே டைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இண்டிவிஜுவலாக போட ட்ரை பண்ணுறோம். இல்லை கமெண்ட் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னாலும் சொல்லுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக் வந்தது அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். அது எங்கே இருக்குது, எப்படி விண்ணப்பிக்கணும், எப்படி படிக்கணும், அது ஃபுல் டேவா ஆஃப் டேவா எல்லா டீட்டெயிலுமே உங்களுடைய அனைத்து விதமான டீட்டெயிலுமே நாங்கள் வந்து இது பண்ணிடுறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக் வந்தது அப்படின்னா உடனே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாச்சியப்பா முடிக்கணும். நாச்சியப்பா முடித்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சு உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு உள்ளே போயிட்டு கூட அந்த நாச்சியப்பா படிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நீ படிச்சுக்கிட்டே உள்ளே போனலாம், படிச்சுக்கிட்டே ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்குள்ளே போகலாம். அதை வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து இன்னொரு எக்ஸாம் மாரி வச்சு உங்களுக்கு வந்து உதவியாளர் வேலை வாய்ப்பு கிராம வங்கிக்கு எடுத்துக்கோங்க. அந்த கிராம வங்கிக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது, கிளர்க்கா, உதவியாளரா, இல்லை இதுமாரி போஸ்டிங் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு வந்து ஆட்கள் நியமனம் பண்ணுவாங்க. அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து உதவியாளர் வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,000 அந்த 29,000 சேலரிலாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்களா, எல்லாமே இந்த உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு தான். அதாவது இப்போ வந்து ஒட்டுக்கா நியமனம் பண்ணுறாங்க. ரெக்கார்ட் கிளர்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எங்கள் பேங்க்குக்கு கிராம வங்கி பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் எங்களையே தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான வேலை வாய்ப்பையுமே உங்களுக்கு விண்ணப்பிச்சு கொடுப்போம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வரக்குள்ளே நாங்கள் வந்து உங்களை தெரியப்படுத்துவோம். கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம். உடனடியாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே நாங்களே விண்ணப்பிச்சு கொடுத்துருவோம். அதுக்கான ஃபீஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்கிறேன். முதல்ல ஜாப்ஸ் வந்ததுக்கு பிறகு எல்லா விதமான அப்டேட்டையுமே மிக தெளிவாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக தான் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்கலாம். அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க, இந்த நாச்சியப்பா வந்து ஃபுல் டே படிக்க முடியுமா இல்லை ஹாஃப் டே தான் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துடலாம். ஹாஃப் டே படிக்கலாமா, ஃபுல் டே படிக்கலாமா, ரெகுலராக இன்ரெகுலராக ரெண்டுமே இருக்குது. ரெகுலரும் இருக்குது, இன்ரெகுலரும் இருக்குது. ஆனால் ரெகுலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட பேர்த்துக்கு தான், அது யாருன்னு சொல்கிறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரும் இருக்குது, அது எல்லாத்துக்குமே கிடைக்கும். நீங்கள் இன்ரெகுலர் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் போகலாம், அது வந்து சூட்டபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போ அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சனி ஞாயிறு மட்டும் வராங்க. அதுவே வந்து ரேஷன் கடை வேலை வாய்ப்பில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சனி ஞாயிறு வரணும். மற்றபடி ஆஃப் டே தான். காத்தால 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணி 1 மணிக்கு முடிஞ்சிடும்.
முதல்ல சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆட்கள்லாம் அதிகமாக வந்ததுனால அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தடுத்த பதிவில் இது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு 50 லைக் வந்தது அப்படின்னா உடனடியாக நான் வந்து வீடியோ அது கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.